மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். திருப்பரங்குன்றம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் தமிழ்க்கூடல் விழா சிறப்பாக நடைபெற்றது. தலைமையாசிரியர் சந்திரன் தலைமையேற்க முதுகலை தமிழாசிரியர் சந்திரசேகரன் வரவேற்புரை ஆற்றினார். பட்டதாரி தமிழாசிரியர் ராமச்சந்திரன் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைக்க நல்லாசிரியர் தமிழ்ச்செம்மல் முனைவர் புலவர் சங்கரலிங்கனார் முன்னிலை வகித்தார். நகைச்சுவை இளவல் கவிஞர் திருநாவுக்கரசர் சிறப்புரையாற்றினார். இளங்கோ முத்தமிழ் மன்ற துணைத் தலைவர் பாலசுப்பிரமணி, கலாம் அறக்கட்டளை நிறுவனர் ஜெயக்குமார் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினர். பட்டதாரி தமிழாசிரியர் ரேணுகா நன்றி கூற விழா இனிதே நிறைவு பெற்றது. திருக்குறளை திருவள்ளுவர் கிமு 31 அரங்கேற்றம் செய்தார். கிமு 31 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி. இன்னைக்கு 2025. திருவள்ளுவருக்கு வயசு என்ன சொல்லுங்க? 2025 வரை 31 கூட்டுங்க, எவ்வளவு சொல்லுங்க? அதுக்கப்புறம் துணியில ஈன்ற பொழுதில் பெரிதோர்க்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டுட்டார். மகனை பத்தி ஒரு குரல் இருக்கு, தெரியுமா? ஈன்ற பொழுதில் பெரிதோர்க்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டுட்டார். அவருக்கு நீ இந்த சட்டையை பரிசா கொடுக்கணும். அவங்க அப்பாவுக்கு இந்த தம்பி பரிசு கொடுக்க போறாரு இல்லையா? நீ கூட கூடியா? அப்பா அப்பா ஒரு பணம் எடுத்துக்கலாம் தம்பி, நல்லா ஓங்கி கை வைக்கலாம். ஐயா ராஜா அப்படி ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துல இவரு இருந்து அவருக்கு எல்லா பணியும் செஞ்சு இவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவரு பெரிய பத்திரிகையாளர், மிகச்சிறந்த உழைப்பார். நன்றி சொல்லுவோம். எப்பயுமே இயற்கையும் இறைவனும் ஒன்று. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அரசு மேல்நிலைப்பள்ளி திருப்பரங்குன்றம் தமிழ் கூடல் திருவிழா வரவேற்புரை நிகழ்த்திய திரு ப. சந்திரசேகரன் முதுநிலை தமிழாசிரியர் அவர்களுக்கும், தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு மு. சந்திரன் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் அறிமுகம் திரு வே. ராமச்சந்திரன் பட்டதாரி தமிழாசிரியர் அவர்களுக்கும், முன்னிலை நல்லாசிரியர் தமிழ்ச்செம்மல் முனைவர் புலவர் வை. சங்கரலிங்கம் அண்ணனும் நானும் 1991 ஆண்டிலிருந்து எங்களுக்குள்ள ஒரு தொடர்பு. என்னுடைய கல்யாணத்தையே நடத்தி வச்சவரே அவர் தான். அப்பெல்லாம் ஒரு மிகப்பெரிய பட்டிமன்ற பேச்சாளராக இருந்தாரா. என்னுடைய மனைவியும் ஆசிரியர் தான், அரசு பள்ளி ஆசிரியராக இருக்காங்க. அந்த எங்களுடைய அந்த ஆசிரியருடைய அந்த குடும்பம் அப்படின்றதுக்கு எங்களுக்கு இன்னைக்கு மதுரையில் யார் தெரியும் அப்படின்னு கேட்டால் எங்கள் அண்ணன் புலவர் சங்கரலிங்கம் தான். ஏன்னா இவர் மைக்கு பிடிச்சாருன்னா மைக் செட்டுக்காரன் பிடிங்கிற வரைக்கும் பேசுவார். அப்படி இது நல்ல விஷயங்கள்ல. ஆனால் இதே இவருடைய பேச்சை கேட்டு இவருடைய வழி நடத்தி இவருக்கு ஆலோசனை வழங்குபவர்கள் எல்லாமே இவர்களுக்கு மேன்மையான ஆசிரியர் பெருமக்கள். அதாவது நேற்று ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார், வயசு 75, இவருடைய ஆசிரியரா. அப்ப பாருங்க, அந்த ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் உள்ள தொடர்பு இறுதி வரைக்கும் இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் சமீப காலமாக ஒரு 5 ஆண்டுகளாக ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய மாணவர்கள்கிட்ட இருக்கு. முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு ஒரு எல்லா பள்ளியிலுமே சங்கம் ஆரம்பிச்சு இன்னைக்கு அவங்க படிச்சு இன்னைக்கு பல்வேறு நாடுகள் பல்வேறு துறைகளை சார்ந்த எங்கெங்கயோ அவங்க நல்ல வசதியுடன் வாழ்ந்தாலும் தான் படித்த பள்ளி தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களை நன்றி கூர்ந்து அவர்கள் அந்த பள்ளிக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகள் எல்லாமே இன்னைக்கு செஞ்சுட்டு வராங்க. நல்லா படிக்கிற மாணவர்கள் மாணவிகளுக்கு எல்லாம் அவங்களே கல்வித்தொகை தராங்க.
இதை சமீபத்தில் நாங்களாம் சேர்ந்து நாங்கள் வந்து +2 படித்தோம். நாங்கள் வந்து பள்ளிக்கு வந்து பண்ணோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒருத்தர் வந்து உதவி பண்ணுறாரு, அவர் மூலிமா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நல்ல வந்து இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்மளும் 4 பேர்த்துக்கு வந்து உதவி வந்து பண்ணணும். அந்த உதவி பண்ணுற மனப்பான்மை இப்போ இருந்தே நமக்குள்ளே வந்து வரணும். மாணவர்கள் மாணவிகள்லாம் எந்த காரணத்துக்கு கொண்டாலும் சண்டை போட வரக்கூடாது. அதாவது இன்னைக்குள்ள சினிமாவில் வந்து ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் அப்படின்னு இருக்காரு. அவர் தான் மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர். அவர்லாம் எங்களை பார்த்தோன்னு சொல்லுவார், நம்ம வந்து துறைக்குள்ள யாரோடையுமே சண்டை போட விடக்கூடாது. நமக்குள்ள என்ன கருத்து வேறுபாடுகள் வேற்றுமைகள் வந்து இருந்தாலும் அதெல்லாம் மறந்து நம்ம செயல்படணும் அப்படின்னா, அதே மாதிரிதான் உங்களுக்கும் நம்மளோட இருந்து படிச்சு நாளைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு போனாலும் நீங்க எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும். நாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து +2 படிச்ச மாணவர்களுடைய எல்லாருமே ஒன்னா தான் இருக்கோம். அதுல வந்து ஒரு சில ஆள்லாம் பேரம் பேச்சில் எடுத்துட்டாங்க, அது வேற. அது இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள். ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ப்பு வந்து வரட்டும்னு. ஐயாவும் நானும் இன்னைக்கு அவர் கட்சி தலைவர் ஆகிட்டாரு, அதனால பேசக்கூடாது. அவருடைய பிறந்த நாளைக்கெல்லாம் நாங்க போய் பேசணும். ஆமா, பேசும்போதெல்லாம் பார்த்தா அவங்க அப்பாட்டு இருக்கிற நல்ல குணம், அவங்க இருந்த நல்ல குணம்லாம் நாங்க ரொம்ப நாளா கொஞ்சம் ஸ்கூல்ல போற அந்த குழந்தைகளாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா ஒவ்வொருத்தருந்து எந்த நல்ல பழக்கங்கள் வந்து இருக்கோ அந்த நல்ல பழக்கங்களை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வரணும். இப்ப இதை நாங்க வந்து கண்டிக்கிறோம். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, பள்ளி நேரங்களில் நான் பசங்களை தான் வந்து சொல்லுவேன். பள்ளி நேரங்களில் நாங்கள் போகிற வந்து ஊர்கள் ஃபுல்லாகவே, அது அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் ஃபுல்லாக பள்ளி நேரத்தில் வெளியில் சுற்றுறதை நாங்கள் வந்து பார்க்குறோம். அந்த வெளியில் சுற்றுறதை பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் வேலையெல்லாம் போக அந்த ஊரில் தொடர்பு கொண்டு அங்குள்ள அந்த பள்ளிக்கு நாங்கள் வந்து தகவல் வந்து சொல்கிறோம். ஏன்னா பள்ளி நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் தான் மாணவர்கள் வந்து இருக்கணும். பள்ளிக்கு வெளியே வந்து என்ன வேலை, அந்த மாதிரிலாம் நீங்கள்லாம் இருக்க மாட்டீங்க அப்படின்னு ஐயா எனக்கு வந்து நேற்றே வந்து சொல்லிட்டாரு. ஐயா, நம்ம வந்து அந்த திருப்பரங்குன்றம் ஆண்களுடைய அந்த பசங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க, எல்லாமே வந்து முருகனுடைய அருள் பெற்றவங்க, அதனால அவங்க வந்து ரொம்ப வந்து ஒழுக்கமாக இருக்காங்க அப்படின்னு. இந்த ஒழுக்கம் என்னைக்குமே வந்து இருக்கட்டும். அவர் நான் எங்கே போனாலுமே வந்து சினிமாவில் இருக்குன்னு வந்து சொல்ல மாட்டேன். ஐயா சொன்னாதான் நானே வந்து சொல்லுவேன். சிவகார்த்தியங்கிட்டையும் சில நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய ஒரு வந்து மனப்பான்மை. யாராச்சும் வந்து அவங்க துறையில் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்பட்டு இந்த மாதிரி செய்யுங்கன்னா உடனே வந்து செய்வாங்க. அந்த சீமராஜா, இங்கே இந்த ரஜினி முருகன், இந்த மாதிரி ஒரு 4-5 படத்தில் நான் வந்து ஒரு மேலாளராக இருந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து பண்ணேன். எனக்கு வந்து இயக்குனர் வந்து பொன்ராம் சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியது. இப்போ சமீபத்தில் வந்து ரோடுன்னு இப்போ ஒரு படம் நீங்கள் டிவியில் தான் பார்ப்பீங்க. ரோடு படம் வந்து அதில் பார்த்தீங்கன்னா திரிஷா, MS பாஸ்கர் இவங்க தான் லீட் ரோல் பண்ணி. வணக்கம் தம்பி, வாழ்த்துக்கள்யா. நான் வந்து ரொம்ப நேரம் பேச போறதில்லை, பயப்படாது. 9 சட்டை தரணும். இப்ப ஒவ்வொரு சட்டையும் நீங்க அப்பாவுக்கு போய் பரிசா கொடுக்கணும். திருக்கார்த்திகை திருவிழா வருது. அப்பா, அன்னைக்கு இந்த சட்டையை போடுங்க. இந்த சட்டைக்கு அந்த அதிபர் எப்படிப்பட்டவர் தெரியுமில்ல, அவர் திரு என் அழகர். 50 பைசாவில் வாழ்க்கையை தொடங்கினவர். இன்னைக்கு 380 பெண்கள் பணி செய்யறாங்க. ஒரு பெண்களுடைய மாத வருமானம் 25,000 ரூபாய். எவ்வளவுக்கெல்லாம் தைக்கிறாங்களோ அவ்வளவுக்கெல்லாம் பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கு பணிக்கு வேற. அதுல அவங்க மக இந்த இதை வந்து வெளிநாட்டு போய் படிச்சுட்டு இருந்தாங்க, வர்ஷா. அவங்க தான் இதுக்கு முழுக்க இது பண்ணி அதில் ரொம்ப மதுரையில அந்த பழங்காலத்தான் பாலத்துக்கு கீழே இந்த இடது பக்கம் திரும்பினா மன்மதனின் முகவரி 6 to 60 வரை பிளாட்டோன்றது அந்த காலத்துல ஒரு அறிஞர். ஜெயின்புரத்துல ஒரு சாதாரண வாழ்க்கையை தொடங்கினது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரா திரு அழகர் அவர் இருக்காங்க.
அந்த பிளாட் அதிபருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தட்டுங்க, எல்லாம் ஒழுங்கி பாராட்டுங்க. தம்பி நன்றியா. இப்ப கேள்வி தம்பி, இந்த பதில் சொல்லணும், எந்திரிச்சு வந்து சொல்லணும், சரியா இருக்கணும். சரியா? இப்ப உங்களுக்கு தெரியும், மதுரையில பிட்டுக்கு மண் சுமந்த கதை. யாரு மண் சுமந்தா? சிவபெருமான். எதுக்காக மண் சுமந்தாரு? ஒரு புலவர் இருக்காங்க. அந்த புலவர் வந்து யார்? ஒரு புலவருக்காக பிட்டுக்கு மண் சுமந்தார், பிறம்படி பட்டார். மதுரையில பிட்டு திருவிழா நடக்கும். அந்த பிட்டு திருவிழாவில் எல்லாருக்கும் புட்டு கொடுப்பாங்க. பிட்டுனா என்னன்னு தெரியல, புட்டு சாப்பிடுறீங்கல்ல, அதான் பிட்டு திருவிழா. பிட்டு திருவிழா, அதுக்கு பிட்டு. இப்ப சொல்லுங்க பாப்போம், யாருக்காக சிவபெருமான் பிறம்படி பட்டார்? அவர் ஒரு புலவர். யாருக்காக தெரியுமா? யாரு? தம்பி, புலவர் ஈசாவா? ஏ ராசா, எப்படியா? கெட்டிக்கார பிள்ளையா? எதையாவது ஒரு பேரு இல்ல, அது இல்ல. யாருக்காகனா பாட்டிகாண்டி. நல்லா கை தட்டியா? யாரு சொல்லி கொடுத்தா? நான் சொல்றதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? பார்க்க சொன்னியா? பந்திக்கிளை பாட்டி தெரியுமா உனக்கு? பேர் என்ன? என்ன படிக்கிற? அப்படியா? படிப்பு முடிச்சு பெரியவா வர என்ன ஆக போற? ராணுவத்துக்கு போய் இந்த தேசத்துக்காக அமரன் வந்துட்டாரியா? ஐயா ஐயா புரியுங்க, ஒரு பரிசு இருந்த பாட்டி. இந்த பாட்டிக்காக வந்து ஆமா. அடுத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது படிக்கிறோம், ராமாயணம் இல்ல, அது இதிகாசம். யாருக்காக தெரியுங்க? திருவாசகம். அந்த நூலுக்கு பேரு என்ன பேரு? என்ன பேரு? நல்ல சத்தம் போட்டு சொல்லுவா. திருவாசகம் என்ற நூலை வந்து இறைவன் எழுதினார் எங்க சிதம்பரத்துல. பரவாயில்ல, திருவாரூர்ல வந்து மாணிக்கவாசகர் பிறந்தா. சரி தம்பி, அடுத்த கேள்வி போவோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயா அப்துல் கலாம் ஐயாவை தெரியும். அவருக்கு மத்திய அரசு, நடுவண் அரசு, ஒன்றிய அரசு சொல்லுவாங்க, 4 தேசிய விருது கொடுத்தாங்க. எத்தனை விருது? குடியரசுத் தலைவர் அவருக்கு முன்னாள், அவர் குடியரசுத் தலைவர் ஆன பிறகு விருது பெறல. அவர் விருது கொடுத்த ஒரு சாதாரண ஊர்ல இருந்து போய் பெரிய வந்தாரு. அப்படி அப்துல் கலாம் ஐயாவுக்கு என்ன விருது கொடுத்தாரு? யாருக்காவது தெரியுமா? நல்லா கைவிட்டீங்க. சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்களா? சொல்லுங்க. பாரதி விருதா? பத்மபூஷன், பத்மவிபூஷன், பத்மஸ்ரீ, இப்படி 4 விருது கொடுத்தாங்க. நீ என்ன விருது சொல்லணும்? உங்க பேர் என்னப்பா? சக்திஷ். என்ன படிக்கிறீங்க? அப்படியா? உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துருங்க. நீ ஐஏஎஸ்ஆ ஐபிஎஸ்ஆ போலீஸ் மாதிரி இருக்கியா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? சக்திஸ்ரீ ஐபிஎஸ். நல்லா கைகட்டியா? கொடுங்க கொடுங்க, நல்லா வாழ்த்துக்கள். நன்றி. அப்பா கொடுப்பா. கடைசியில் ஒரு பையனாக கொடுங்க. 7ஆவது வந்துருக்காங்க, 6ஆவது வந்துட்டாங்க, 8ஆவது பையன் 2 பொண்ணு. வாங்க கொடுத்துருவோம் பரிசு. திருநாமம் போட்டுக்கல. இந்த திருநாமம் யாருக்குரியது? பெருமாள்.
இந்த பெருமாள் எங்க இருக்காரு தெரியுங்களா? தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எங்கும் இருப்பார் இறைவன். அதான் கைதொடுக வாழ்த்துகள் தம்பி. தேவப்பா பெருமாள் தெரியல. திருப்பதி, திருப்பதி நல்லா திருப்பதி, திருஅரங்கம், ஸ்ரீரங்கம், ஆறுபடை வீடு முருகப்பெருமாள். அந்த ஆறுபடை வீடை சொல்லிட்டு போவோம். முதல் படை வந்து திருப்பரங்குன்றம், செகண்ட் படை வந்து திருத்தணி, தேர்ட் படை வந்து திருச்செந்தூர், ஃபோர்த் படை வந்து இது பழனி, ஃபிஃப்த் படை வந்து சுவாமி வீடு ஒரு படை வீடு, 6 படை. தம்பி வந்து ரொம்ப அருமையா சொல்லிட்டார். இதுக்கு மீறி இவரை விட்டோம்னு வச்சுங்க வேற படை வீடு சொல்லுவார். ஆமா, ஏற்கனவே குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரம் இருக்கும் இடம். குறிஞ்சியும் குறிஞ்சி மலரும் கலந்து அவருக்கு பரிசு கொடுங்க. பரிசு முடிச்சோன்னா பரிசு பரிசு நல்லா வாழ்த்துக்கீங்களா? போலீஸ் 10 அமைதியா ஒரு பிள்ளை வாங்கம்மா, சீக்கிரமா. ஆரம்பி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி அவள் அப்பா அம்மாவும் ஒரு பேர் வச்சிருந்தாங்க. உனக்கு அடுத்து கேள்வி கேட்போம். நீ எத்தனை படிக்கிற? என்ன வாழ்க்கையா நீ படிச்சு முடிச்சா போலீஸ்? நீ போலீஸ் தானே? நீ கூட போலீஸ் ஆகுறீங்களா? நல்லா வரணுங்களா? போங்க. வாழ்க்கை போயிருக்கீங்களா? போனதில்லை. பெரிய மதுரையில கோயில் இருக்கு. மொத்தம் எத்தனை கோபுரம் இருக்கு? அப்படின்னு தெரியுமா? அவங்க எந்த நோயாளிகளை ஒன்று சேர்த்து ஒரு உருவாக்குறாங்க. நோயாளிகளுக்கு தொழில்நோய் என்ன 4 பேர் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். யாரு யாரு சொல்லு? குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். 4 பேர் வாழ்க்கைக்கு வேணும். அவங்க சொல்ல கேட்டா நல்லா வருவோம். அப்படி சிவானி படிச்சு முடிச்சு பெரிய எல்லாரும் போடுங்க. கூகுள் கம்பெனி கூகுள் கம்பெனி போறீங்களா? நல்லா கைவட்டியா மென்பொருள் கைவட்டியா ஒரு கைவட்டி 11 யாரியா வாங்க. குடவரை கோயில். என்ன கோயில்? குடவரை கோயில் மதுரை. இந்த கோயில்ல முழுக்க முழுக்க அப்படியே மழையை குடைஞ்சு முழுக்கப்படுமா செவ்வே அப்படி அழகா இருக்காரு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா எங்க பிறந்தாரு? அங்க பிறந்தார். அவருக்கு என்ன ஆகும் நினைச்சாரு தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரிஞ்சது சொல்லு. என்ன? நான் திருக்குறள்ல ஒரு குறள் கல்வியை பத்தி பெருமை சொல்லு. திருக்குறள்ல கல்வி அப்படின்னு ஒரு அதிகாரம் 10 குறள் ஏதாவது ஒரு குறள் சொல்லுவோம். நம்ம வந்துட்டு பின்வாங்கல, தெரிஞ்சதை சரியா சொல்லிருக்கீங்க. கல்விக்கு திருவள்ளுவர் கல்வி 11 12 என்ன உங்க பேரு? வினோதரா. அருமை அருமை அருமை. படிச்சு முடிச்சு என்ன ஆக போறீங்க? போலீஸா? தம்பி எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். எதுக்கு வந்து ஏமாந்துருக்க
பெண்களுடைய தைரியத்தை சரித்திரத்தை தொடர உங்கள் அனைவரையும் தேனி மருந்துவையாய் செங்கரும்பு தீஞ்சாராய் வாணி திருவிளக்காய் மைய பழவுகளாய் அனைவரும் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி தமிழ் குரல் சிறக்கட்டும், தமிழ் பணி தொடரட்டும், தமிழால் வெல்வோம், உலகை ஆள்வோம் என்று எங்கள் பிள்ளைகள் தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இப்பொழுது பரிசு வழங்குவோம். பரிசை நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் வழங்குவார்கள். பேச்சு போட்டியில் 2ஆம் பரிசு பெற்ற சா நவீன் என்பதை நமது சங்கர்லிங்கம் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். பேச்சு போட்டியில் 3ஆம் பரிசு பெற்ற கீர்த்தனா என்பவருக்கு சிறப்பு விருந்தினர் அவர்கள் பரிசை வழங்குவார்கள். அடுத்து திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் அதிதே வேலன் என்பவன் திருக்குறள் ஒப்புவித்தல் ஐதன் என்ற 6ஆம் வகுப்பு மாணவன் பரிசினை பெற இருக்கின்ற நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். வகுப்பு மாணவன் லோகன் 3வது பரிசை பெறுகின்றான். நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். கவிதை போட்டியில் முதல் பரிசு பெறுகிறார் தன்யா என்ற மாணவி. 9th B மாணவி சுபாஸ்ரீ என்பவர் கவிதை போட்டியில் 2ஆம் பரிசை நமது சாரா மிஸ் அவர்கள் 2ஆம் பரிசை பெறுகிறார். நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் வழங்குவார்கள். நன்றி நன்றி. பரிசு வழங்கிய தமிழ் கூட நிகழ்வு மூலமாக வேலை சேர்த்து அருமையான தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட இன்னமும் ஆசிரியர் பெருமக்கள், விளையாட்டு ஆசிரியர், அலுவலக பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் நல்ல ஓய்வு கைவிடுவோம். நன்றி. எனது முதற்கண் வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழை வணங்கி நன்றியுரையை துவங்குகின்றேன். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கிணங்க இந்த தமிழ் கூடல் திருவிழா சிறப்புற நடைபெறுவதற்கு உறுதுணை புரிந்த இறைவனுக்கு நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக எமது பள்ளி மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் ஆசிரியர்களுக்கு நல்ல ஆலோசகராகவும் இருந்து பள்ளியை திறமையுடன் நிர்வகிக்கின்ற எங்களது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக அறியாமை என்னும் இருளை நீக்கி தீபம் அறிவு தீபம் ஏற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். ஒழுக்கத்திலும் சிறப்பு விளங்குகின்ற பசுமையான வரவேற்கும் விதமாக நன்றியை வரவேற்புரை கூறிய சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்திய ராமருக்கு நாம் சொல்லும் நன்றி விழாவை சிறப்பி தந்தமைத்தார். ஆகவே ஒரு முக்கியமான விஷயம், மதுரை மாவட்ட ஆட்சியருடைய அறிவிப்பின் பேர்ல அவங்க எல்லாருக்குமே உங்க தேர்வு பணி கொடுத்திருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மாணவர்களுக்கு ஒரு ஏணியாக நின்று மாணவர்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காக ஒரு மெழுகுவர்த்தியாக தன்னை உருக்கிக் கொள்ளக்கூடிய இருபால் ஆசிரியர் பெருமக்களை வருக வருக என இருவரும் கூப்பி வரவேற்கிறேன். அதற்கு அடுத்ததாக என் அருமை மாணவ செல்வங்கள், அதாவது தாராபாரதியினுடைய ஒரு கவிதை இருக்கு. வேறா சொல்லக்கூடிய விஷயங்களை தன்னுடைய காதில் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று சார்ந்த தமிழ் தேனை உண்ணுவதற்கு ஊட்டுவதற்காக 2 தமிழ் சான்றோர்கள் வந்திருக்கிறார்கள். அதை நீங்கள் கேட்டு அதை தன்னை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல கைதட்டலாம் ஐயா சொன்ன மாதிரி. ஐயா சொன்னதில்ல, சில விடுவிட்டு போனது ஐயா சொன்னதில்ல. சங்கரையா வந்து 13 நூல்கள் எழுதியிருக்கிறாங்க, 13 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க பட்டிமன்றங்களில். அதே போல நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் கூட இருந்திருக்கிறாங்க. ஐயா வந்து
திரைப்படங்களை நடிச்சிருக்காரு. என்ன படமையாது இதய திரைப்படம் படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க. சரி, அடுத்து வந்து அழகு இறங்குறது, அதெல்லாம் வந்து ஜெயா டிவியில வந்து தொலைக்காட்சி வர்ணனையாளரும் ஐயாவா வந்து பண்ணுவாங்க தொடர்ச்சியா. சரி, அடுத்ததான் நம் பள்ளிக்கு வரை வந்திருக்கூடிய வருகை வரி என்று வரவேற்கின்றோம். அதே போல இப்போ வந்து ஒரு 10 சர்ட்டு, ஒவ்வொரு சர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இது வருகை வரி வரவேற்கின்றோம். இந்த கூட்டத்தினுடைய முடிவில் ஐயா வந்து சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அந்த கேள்விக்கு வந்து பதில் சொன்னீங்கன்னா இந்த சர்ட்டு வந்து இலவசம் உங்களுக்கு. பரிசு, சார் இலவசம் சொல்லக்கூடாது, பரிசு வந்து ஐயா கொடுத்துட்றாங்க. சரி, எல்லாமே வந்து நான் பார்த்தேன், ரொம்ப அருமையான சட்டம் இருக்கு. எல்லாம் 1000 ரூபீஸ் வந்து விலை வந்து சரியா, எல்லாமே வந்து பிளாட்டோ பிராண்டு. சரி, யார் வாங்கலாம்னு பார்ப்போம். 10 பேர் வாங்க போற. அவங்க நமது பள்ளியில் இன்று இது ஆரம்பிக்கிறது. தமிழ் கூடலாம் முக்கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இயல், இசை, நாடகம் மூன்றும் சேர்ந்தது இந்த தமிழ். அதைத்தான் நம்ம தமிழ் கூடல்ங்கிறோம். இப்போ என்ன விசேஷம்னா நம்ம 3 நபர்கள் சந்திக்கிறோம். சிறப்பு விருந்தினர் அவர்கள், நம் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், மாணவ கண்மணிகள். நம்மெல்லாம் வந்து 3 துருவங்களாக 3 பேரும் இணைந்து இந்த விழாவை வந்து சிறப்பிக்க இருக்கிறோம். இந்த விழாவுக்கு சிறப்பு நாயகர்களாக வந்திருக்கக்கூடிய நமது நாவுக்கெல்லாம் அரசராகிய விளங்கக்கூடிய திருநாவுக்கரசர் ஐயா அவர்கள் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர். வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று பட்டிமன்றத்தில் பேசி சிறப்பு செய்தவர். அவர் நமது மதுரை அல்ட்ரா கல்லூரியின் நூலகராக 25 ஆண்டுகளாக பணியாற்றி வருபவர். நல்ல பல பட்டிமன்றங்களை பங்கேற்று சிறப்பு செய்து நம்மளையெல்லாம் மகிழ்விக்க வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களை நான் அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்று அழைக்கக்கூடிய தமிழ் செம்மல் சங்கரலிங்க ஐயா அவர்கள் ஆதிதிராவிடர் பள்ளியிலே ஆரம்ப பணியை தொடங்கி அரசு பள்ளியில் ஆயரால் பாடுபட்டு இப்பொழுது ஓய்வு பெற்ற நிலையிலும் கலைப்பணிக்கு தனது ஓய்வில்லாத பணியை அளித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இலக்கிய செம்மல் விருது வாங்கியுள்ளார். சிறந்த நல்லாசிரியர் விருது பெற்றுள்ளார். பட்டிமன்றத்தை நடுவராக இருந்து நடத்தி வருகிறார். அநேக மாணவ கண்மணிகளுக்கு நல்ல பல திட்டங்களை கொண்டு உதவி செய்து வருகிறார். அவர் மூலமாக பயனடைந்த மாணவர்கள் அநேகம். அவர் மூலமாக நீங்களும் பயனடையுமாறு உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இவர் ஐயா வந்து மதுரை இலக்கிய முத்தமிழ் பேரவையோட இளங்கோ முத்தமிழ் பேரவை தலைவராக இருக்கிறார். அதனால அவருக்கு துணையாக இருக்கிறவர் ஐயா பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் துணை தலைவராக இருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம கைவிட்டு வரவேற்கிறோம். அதே மாதிரி இப்ப ஜெயராம் ஐயா அவரும், நம்ம கலாம் ஜெயக்குமார் அவர்கள் ஐயாவும் வந்திருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு 1000 மரக்கன்றுகளை நட்டு அவர் சிறப்பு செய்திருக்கிறார். அதனால நீங்க நம்ம ஸ்கூல்ல மரங்களை பார்த்தாலே ஐயாவோட யாகம் வந்துடும். அதனால எல்லாரும் நீங்க இந்த சிறப்பு விருந்தினருடைய பேச்சை இளம் வண்டுகளாக பருகி தேனாகிய பேச்சை பருகி அவர்களுக்கு நம் ஒத்துழைப்பை வழங்குமாறு அமைதியாக அமர்ந்து கேட்டால்தான் அதோட தமிழை வந்து நீங்க ருசிக்க முடியும். ஏன்னா நீங்க தமிழை ருசித்தா நீங்க வேற எந்த மொழியும் விரும்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு தமிழ் வந்து இனிமையானது. அதனாலதான் பாரதி வந்து செந்தமிழ் என்னும் போதிலே இந்த தேன் வந்து பாயுது காதலேங்கிறார். அப்ப அந்த மாதிரி நீங்க அமைதியாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதற்கெல்லாம் ஏற்பாடு செய்த நம்ம ஐயா தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் இதற்கு மிகுந்த சிரத்தை எடுத்து அவர் ஐயாவை கொண்டு வந்திருக்காங்க. பல முறை போன் செய்து அவங்க வந்து அயராது நம்ம எப்படியாவது நம்ம மாணவர்களுக்கு நல்ல பேச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விடாமுயற்சியுடன் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறாங்க. அதனால எல்லாருக்கும் நீங்க ஆதரவு கொடுத்து அமைதியாக அமர்ந்து இருக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
திரு ஆண்டனி அவர்களுக்கு நாம் அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததான் சிறப்பு மரியாதை செய்தல் சங்கரலிங்கனார் தலைவர் இளங்க முத்தமிழ் வந்து அவர்களை நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கௌரவித்து சிறப்பு செய்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக நகைச்சுவை இளவல் கவிஞர் திருநாவுக்கரசு MA.MPhil அல்ட்ரா கல்லூரி நூலகர் அவர்களை நம்முடைய பள்ளியினுடைய பொன்னாடை போர்த்தி இந்த புத்தகத்தை வழங்கி சிறப்பு செய்வார்கள். நூலக ஆசிரியர் சந்திரசேகர் அவர்களை பின்னாடி பற்றி கேட்டுக்கொண்டு அடுத்ததாக கலா ஜெயக்குமார் அவர்களுக்கு நமது கடகராசியை வேலு அவர்களை கொண்டாட போட்டி செய்திருக்கிறார் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டின் அவர்களுக்கு யூடியூப் சேனல் அவர்களுக்கு கொண்டாட பற்றி ரொம்ப நகைச்சுவை இளவல் அல்ட்ரா கல்லூரியுடைய லைப்ரரியன் அதாவது நூலகர் திரு திருநாவுக்கரசர் அவர்களை நம் பள்ளியின் சார்பாக சிறப்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தாயே தமிழை தலைகாய்கிறேன், நான் என்ற அகம்பாவம் பணி கொள்கிறேன், நீயே துணை என்று நான் சொல்கிறேன், நிச்சயம் அதனால்தான் உயிர் வாழ்கிறேன். உடல் கொடுத்த அன்னைக்கும் உயிர் கொடுத்த தந்தைக்கும் உயர்வு கொடுத்த தமிழுக்கும் உற்சாகம் கொடுக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அன்னையை போல் வருமா? ஆயிரம் ஊர்கள் இருந்தாலும் திருப்பரங்குன்றத்தை போல் வருமா? ஆயிரம் பள்ளிகள் இருந்தாலும் திருப்பரங்குன்றம் அரசு மேல்நிலைப் பள்ளியை போல் வருமா என்று கல்விப் பள்ளியிலே தமிழை முத்திரை பதித்து வரக்கூடிய இந்த பள்ளியை வணங்கி இன்று நடைபெறக்கூடிய இந்த தமிழ் கூடல் விழாவினுடைய தலைவர் நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரராகலாம், பொறுமை இருந்தால் மனிதராகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவராகலாம் என்று நம்முடைய தலைமை ஆசிரியர் எந்த பள்ளியில் இருந்தாலும் அந்த பள்ளி உயர், அது எந்த மாற்றம் கிடையாது. அப்படி நம்ம இன்னைக்கு நம்ம திருப்பரங்குன்றம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அவர் தலைமை ஆசிரியர் வந்திருப்பது உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பலம் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. அப்படி தலைமை ஆசிரியர் பயன்பெற வேண்டும், கனவை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும், வானம் போல பொருளுக்காக அழுவிட வேண்டும், வாழும் வாழ்க்கை உலகில் என்று விளங்கிட வேண்டும் என்று சொல்லி மிகச் சிறப்பாக செல்லுகின்ற நிலையெல்லாம் தமிழ் பணி ஆற்றி வர வணங்கி அவர் பல்வேறு ஆளுநர்களுக்கு சொந்தக்காரர். உங்களிலே 11 புத்தகம் இருக்காரு. ஐயா அவர்களை வணங்கி அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி என்று மிகச் சிறப்பாக அர்ப்பணித்து பணியாற்றக்கூடிய நம்முடைய பள்ளியினுடைய அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற ஆசிரியர் ரேணுகா மேடம் அவர்களையும் அலுவலக பணியாளர்களையும் மதுரை யூடியூப் சேனலையும் ஆடும்போது மயிலழகு, பாடும்போது குயிலழகு, கொதிக்கும் போது பாலழகு, கொதிக்கும் போது மாலழகு,
சிரிக்கும் போது குழந்தை அழகு, நடக்கும் போது யானை அழகு, ஓடும் போது ரயில் அழகு, மேயும் போது பசு அழகு, பாயும் போது புலி அழகு, எழும்போது அலை அழகு, விழும்போது அருமை அழகு. இந்த பள்ளி மாணவர்கள் என்று சொன்னாலே அழகோ அழகு அமர்ந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் வணங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே எனக்கு போது சரியில்லை, ரொம்ப ஐயா கட்டாயப்படுத்தினாங்க. அவர் சொன்ன எதுவுமே தட்டுறது கிடையாது. நாங்க தமிழ்நாட்டில் பல ஊர்ல பேசக்கூடியவங்க இருந்தாலும் இன்னைக்கு குரல் சரியில்லை. மாணவ செல்வங்கள் பொறுத்துக் கொள்ளணும், வேற ஒண்ணும் கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நினைச்சுக்கிறேன். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காத்தவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள், அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். அவரு வருங்கால இந்தியாவினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருக்கின்ற மாணவ செல்வங்களை உங்களை மீண்டும் ஒரு முறை வணங்குவதிலே பெருமையில் சாடுகிறேன். சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, எங்கள் மாணவர்களை யாரும் மிஞ்ச முடியாது. செல்போன்ல பவரு, எங்க மாணவர்கள் தனி பவரு. 5, 5, 10 பெண்கள்னால தனி கப்பு. சிக்கமுக்குனா ரயில், மாணவர்கள் தனி செய்வு. உண்மையிலே இந்த கொஞ்சம் எனக்கு அமைதியா இருந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். தொண்டை சரியா வேற ஒண்ணும் கிடையாது. உண்மையிலே ஒரு நல்ல பள்ளியில பேசுனா என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, நாங்க தலைமை ஆசிரியர் அறையில உட்கார்ந்து இருந்த பள்ளி துவங்கப்பட்ட நாளை பார்த்தா 1938 மதுரை மாவட்டத்தில் மிக பழமையான பள்ளி திருப்பரங்குன்றம் அரசு மேல்நிலைப் பள்ளி. இன்னும் 7 வருஷத்துல இந்த பள்ளி நூற்றாண்டு விழாவை கொண்டாட போகுது. ஆமா, அதுக்கு எங்களுக்கு சந்திரன் சார் இருக்காரு, அது நம்ம கிடைச்ச ஒரு பெரிய வரா. அதனால மீண்டும் ஒரு முறை வணங்குவதில் பெருமையில் சரிகிறேன். நல்லா கேட்குறீங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் முகத்தையும் பார்க்கறப்ப சந்தோஷமா இருக்கு. போன வாரம் ஒரு பள்ளிக்கூடத்துல போய் பேசினேன். பேசி முடிச்சு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தேன். என் பேச்சை கேட்ட மாணவன் பின்னாடி வந்தா. அவனை பார்த்து கேட்டேன், தம்பி உங்க ஸ்கூல்ல நான் பேசுறீங்கப்பா, என் பேச்சு எப்படி இருந்துச்சு? அண்ணே 1 மணி நேரம் பேசுறீங்களே, கடைசியா சொன்ன 2 வார்த்தை டாப்புண்டா. எனக்கு தூக்கி வாரி போட்டு சின்னப்பான்னு கேட்டேன். இத்துடன் பேச்சை முடித்துக் கொள்ள நன்றி வணக்கம் நம்ம டாப்புண்டா. அதனால உங்கள்கிட்ட எச்சரிக்கையா பேசினேன். நாங்க தீபாவளிக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி சிவகாசியில பேச கூப்பிட்டாங்க, பட்டாசு உற்பத்தியாளர் சங்கம். நான் பேசிக்கிட்டு ஒரு வேகமா வந்தார். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க பேச வந்திருக்கின்ற தந்தை திருநாவுக்கரசுக்கு சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தின் சக பட்டாசு மலை பண்ணி போட்டார். நானும் பட்டாசு மலை ஒரு வேகமா வந்தார். தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தின் சக 10 வைக்கிறார். அதனால சிவகாசி பக்கம் போறதை விட்டாச்சு. மதுரையில் ஒரு காலேஜில் பேசினேன் 12:30 மணிக்கு. மாணவர்களை பார்த்து சொன்னேன், சிங்கத்தை பார்த்து வீரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், புலியை பார்த்து வேகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், காக்கையை பார்த்து ஒற்றுமையை கற்றுக்கொள்ள வேண்டும், நாயை பார்த்து நன்றியை கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை மணிக்கு? 12:30 மணி. கடைசி மிதியோட எதிர்ச்சா வாட்சியை காமிச்சா, அண்ணே எல்லாம் சரின்னு முதல் நேரத்தை பார்த்து பேச கற்றுக்கொண்டா. அதனால நானும் நேரத்தை பார்த்து பேசின ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்துல போய் பாட்டு படிச்சேன். பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே காட்சி பிழை போலே உணர்ந்து காட்சி பிழை போலே ஒரு அலையாய் வந்து என்னை அடித்தாய், கடலாய் மாறி பின் என்னை இழுத்தாய். படிச்சேன். ஒரு எழுந்திருச்சா சார், நான் படிக்கிறேன் சார்னா படிப்பானே, அது திரும்பி படிச்சா. அறுத்து கொள்ளுறாரு எங்களை அறுத்து கொள்ளுறாரு, தாங்க முடியலையே
எங்களுக்கு தாங்க முடியலையே. அவர் தினமும் வழங்கும் அறுவைகளை எங்களுக்கு தாங்க முடியலையே. அவர் எப்போது லீவு எடுப்பார் என்று காத்து கிடைக்கின்றார். மாணவ பருவம் ஒரு மகத்தான பருவம். மாணவ செல்வங்களே, ஒரு அருமையான பருவம். மாணவருடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது 2 அறைகள். மாணவருடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது 2 அறைகள். ஒன்று தாயினுடைய கருவறை, இரண்டாவது ஆசிரியருடைய வகுப்பறை. தாயின் கருவறையிலே ஒருவன் உயிரை பெறுகிறான், ஆசிரியருடைய வகுப்பறையிலே ஒருவன் அறிவை பெறுகிறான். இந்த வகுப்பறையில் கிடைக்கிற சந்தோஷம் பாருங்க, உலகத்தில் எப்பயுமே கிடைக்காது. அது எந்த பருவத்தில் கிடைக்கும்னா மாணவ பருவத்தில் கிடைக்கும். ஆசிரியர் வகுப்புல பாடம் நடத்தினார். பையன்கிட்ட சொன்னாரு, தம்பி கடலுக்கு நடுவில் ஒரு மாமரம் இருக்குப்பா, 10 மாம்பழம் வந்தது, எப்படி பறிப்ப? அவன் சொன்னா, நான் பறவையா பறந்து பறிப்பேன் சார். உடனே சார் சொன்னாரு, உனக்கு பறவையா உங்க தாத்தாவாரா மாத்துவாங்க. பையன் சொன்னா, கடலுக்கு நடுவில் மாமரத்தை உங்க தாத்தாவாசா நட்டு வச்சாருங்க. ஒரு வாரம் லீவ் போட்டாரு. அடுத்து பாடம் நடத்தினாரு. அம்மா பெரியவங்களா ஆசிரியர் பெரியவங்களா? சார் நீங்களா சார் பெரியவங்க. அவர் தூக்கி வாரி போட்டுச்சு, உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாக்குறது அம்மாடா. கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, ரத்தத்தை பாலாக்கி, நம்ம எல்லாம் உலகத்திலே உழவு விட்ட உன்னத தெய்வம் தாயிலா. தாய்தாண்டா பெருசு. இல்ல சார், நீங்க தான் பெருசு. எப்படி சொல்ற? எங்க வீட்டுல தம்பி ஒருத்தர் இருக்கா சார், அவனை தூங்க வைக்க எங்க அம்மா படாபாடு வர்றாங்க. ஒரே நேரத்தில் 50 பேரை தூங்க வைக்க நீங்க தான் சார் பெருசு. அவர் எல்லாம் லீவ் போட்டு போயிட்டார். அடுத்து பாடம் நடத்தினார். ஒளி ஒளியை பொருத்தி வச்சார். இந்த ஒளி எங்கிருந்து வந்ததுனார்? ஒரு போய் எந்திரிச்சா போடு ஊருதான் கடைசி பகுதியில் வந்தவன் அனுபவிச்சு அவன் சாரை பார்த்து கேட்கிறேன், சார் இந்த ஒளி எங்க ஓச்சுன்னு சொல்லி எங்கிருந்து வந்ததுன்னு சொல்றேன் சாருங்க. லீவ போட்டார், ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லி அடிக்குது. அடிப்பது மணி முடிந்தது பணின்னு அவங்க தோட விட்டு சனிட்டா. ஆமா, பேச முடியாது. இன்னைக்கு மாணவர்களுடைய அறிவு ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. நாலேஜ் இஸ் பாஸ்ட், இன்டெலிஜென்ஸ் இஸ் பிரசன்ட். அறிவை கடந்து இன்னைக்கு மாணவர்கள் புத்திசாலி தனத்துல வாழ்றாங்க. கோழி எவ்வளவு நாள் உயிரோட வருதுன்னார். பையன் சொன்னா, வீட்டுக்கு விருந்தாளி வர வரைக்கும் உயிரோட வாழும் சார். கண்ணையை மதுரை எரித்தார் என்ன காலம்? பயர் சர்வீஸ் இல்லாத காலம் சார். ஊராவிலேயே ஊட்டி வளர்த்தா உங்க வீட்டுல சந்தேகப்படுவாங்க சார். பாம்பு படையெடுக்குமாடா, எதுக்கு சார்? வெளி சான்றியா பேச முடியல. 50 அடைக்கிறார் என்ன வரும்னாரு? ஆம்புலன்ஸ் வரும் சார்ட்டா. 50 அடைக்க என்ன வரும்? ஆம்புலன்ஸ் வரும். திருக்குறள் நடத்துறா, திருக்குறள் சொல்றா, எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தம்பி திருக்குறள். அவன் எந்திரிச்சா, நான் திருக்குறள் சொல்றேன் சார். சொல்லுப்பா. எப்படம் எப்பொழுது ரிலீஸ் ஆகும் அப்படத்தை அப்பொழுதே பார்ப்பது நல்லது சார். எப்படா எப்போ ரிலீஸ் ஆனாலும் அப்பொழுதே பார்ப்பது நல்லதுங்க. அடுத்த திருக்குறள் சொன்னாரு, முகம் நகை நட்பது நட்பண்டு நெஞ்சத்து அகம் நகை நட்பது நட்பனார். எந்திரிச்சா, முகம் நகை நட்பது நட்பண்டு ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுக்க மோமோனப்பே நட்பு சாதித்தா. ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுக்க மோமோனப்பே நட்புன்றா. கண்ணன் வீட்டு கட்டுத்தறியை கை வாடினாரு. அவன் சொன்னா, இளையராஜா வீட்டு இட்லி சட்டி இசை வாடும் சார்பியா. எப்படி பாருங்க பாருங்க, ஒன்றும் செய்ய முடியாது. மாணவ செல்வங்களே, ஒரு நல்ல பருவத்துல இன்னைக்கு தமிழ் கூடல் விழா நடந்துகிட்டு இருக்கு. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தன்னை நல் வழிகாட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடை போடு என்று உருவாகும் நல்ல எதிர்காலம் உண்டு. உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரு வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்ன தோட்டத்திலே நாளை மலரும் முள்ளைகளே. நல்ல பேரு வாங்க வேண்டும் பிள்ளைகளே. ஐயா, அவங்களுக்கு நிறைய சட்டம் வச்சிருக்காங்க. மாணவ செல்வங்களே, உலகத்தில் உள்ள செல்வங்களிலே உன்னதமான செல்வம் என்ன செல்வம்? என்ன செல்வம்? கல்வி செல்வம். நல்லா கை வைக்கப்பா, உண்மை பாரு. கல்வி செல்வம். ரோசாப்பூ வாடி விட, செம்பகப்பூ வாடி விட, முல்லைப்பூ வாடி விட, தாமரைப்பூ வாடி விட, உலகத்தில் வாழாத ஒரே பூ படிப்பு. ஒரு சூழ்நிலை பேசுறப்ப கேட்டு வாடாத பூ எதுன்னு புஷ்பம் தான். ஆமா, வாடாத பூ படிப்பு ஒண்ணுதான் வாடாது. அதனால வள்ளுவர் இருக்காருவாங்க. தமிழ் கூட நிகழ்ச்சியில் 2 திருக்குறளை சொல்லணும்.
உலகத்துல எல்லா செல்வமும் அழிஞ்சிடும், பொண்டு பொருள் எல்லாம் அழிஞ்சிடும். அழியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் மட்டும்தான். அது வள்ளுவர் ஒரு குரல்ல சொன்னாரு. என்ன குரல் சொல்லுவா அப்பா? என்ன குரல்? திருக்குறள். அருமையா, ரொம்ப அருமையா சொல்றா. சூப்பர் தம்பி. ஆமா, நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா, வள்ளுவர் ஒரு குரல் சொன்னாரு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவையினார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவையினார். அறியாத செல்வம் கல்வி மட்டும்தான். ஒரு மனுஷன் வாழ்றான்னு சொன்னா, இப்ப திருப்பரங்குன்றத்துல வாழ்றாருன்னா அவரு திருப்பரங்குன்றம் மட்டும்தான் சொந்தம். ஆனா படிச்சவனுக்கு எல்லா ஊரும் சொந்தம், எல்லா நாடும் சொந்தம். உண்மை இல்லையா? படிச்சவனுக்கு எல்லா ஊரும் சொந்தம், எல்லா நாடும் சொந்தம். இது திருக்குறள்ல சொன்னாங்க. யாரானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு சொன்னார் இல்லையா? இப்ப அடுத்த ஒரு கேள்வி இருக்கிறேன். 1330 குரல் இருக்கு. ஒரே ஒரு குரல்ல வள்ளுவர் தொலைக்காலே போடல. என்ன குரல் சொல்லுங்க? சூப்பர் ஐயா, நல்லா சொல்லிட்டாங்க. கற்க கசையே கற்பவை கற்றதும் நிற்க அதற்கு தகர். இந்த குரல் எங்கேயாச்சும் வள்ளுவர் தொலைக்கால் போட்டிருக்காரா? போடுவேன். ஏன் போடுவேன்? ஏன் போடுவேன்? படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிச்சா யாருடைய துணைக்காலம் தேவையில்லை, சொந்த காலம் நிற்கலாம். உண்மை இல்லையா? எனவே மாணவ செல்வங்களே, நல்லா படிக்கணும். ஒரு மனிதனுக்கு 2 E அவசியம். 2 E, ABCD ஈன்றம்ல 2 E அவசியம். ஒரு E எலக்ட்ரிசிட்டி, இரண்டாவது E எஜுகேஷன். எலக்ட்ரிசிட்டி புற இருளை நீக்கும், எஜுகேஷன் அக இருளை நீக்கும். அப்படி நல்ல பருவத்தில் நீங்களா படிக்க வந்திருக்கீங்க. உங்களை வாழ்த்துவதில் நான் பெருமையும் சரி. உண்மையிலே எல்லா புகழும் ஒருவனுக்கே நீ நெறிவோல ஓடிக்கொண்டீரே. என்ற வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்கும் உன்னை உள்ளத்தில் ஊர்வைக்குமே. வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே. அந்த சந்தோஷமான பருவம் மாணவ பருவம். ஒரு பேர் சரியாகவே படிக்க மாட்டான். அது பேர் ராமசாமி. டீச்சர் சொன்னாங்க, டே ராமசாமி, நாளைக்கு ஸ்கூலுக்கு வர்றப்ப 5 ரூபாய்க்கு எழுதிட்டு வரணும். ஸ்கூலுக்கு வர்றப்ப 5 ரூபாய்க்கு வீட்டுக்கு போனா அவங்க அம்மா சமையல பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, எங்க டீச்சர் 5 ரூபாய்க்கு எழுதி சொன்னா. ஆமா, அந்த அம்மா தாளிக்கிற கோபத்துல போ, உனக்கு வேற வேலை எழுதிச்சு. முதல் வாக்கி எழுதிட்டா. வீட்டுக்கு அப்பா உட்காந்து கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மகேந்திர சிங் தோனி 6 அடிக்கிறார். அதை பார்த்து அப்பா சொல்றாரு, வாட்டிய குட் ஸ்டார்ட்னாரு. 2வது வாக்கி எழுதிட்டா. சாயங்காலம் 6 மணிக்கு அவனு ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட படிக்கிற ஒரு பையன் மொட்டை மாடியில படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நல்லா படிக்காத பையனுக்கு நல்லா படிக்கிற பையனை பார்த்தா கோவம் வந்துட்டு, நம்ம 2 பேசிக்கிட்டு இருக்கா, அவன் படிச்சுக்கிட்டு இருக்காண்டா. ஃப்ரெண்டு சொன்னா, அவன் கிடக்காண்டா தவற தப்பாண்டா. 3வது வாக்கி எழுதியாச்சு. அடுத்த நாள் காலை ஸ்கூலுக்கு கிளம்புற பஸ் ஸ்டாப்ல பயங்கரமான கூட்டம். கண்டக்டர் சொல்றாரு, லேடிஸ் ஃபர்ஸ்ட், ஜென்ஸ் செகண்ட். 4வது வாக்கி எழுதிட்டா. 5வது வாக்கி எழுதினாலா வகுப்புக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க டீச்சர். என்னடான்னு பாக்குறா. ஸ்கூல் வாசல ஒரு சீஃப் இருக்குது. அதுல எழுதி போட்டிருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. 5வது வாக்கி எழுதிட்டா. வகுப்புக்குள்ள போய் உட்கார்ந்தா. டீச்சர் அட்டெண்டன்ஸ்ல எடுத்து முடிச்சாங்க. ராமசாமி, சொல்லுங்க டீச்சர். முதல் வாக்கி எழுதிட்டா. எழுதிட்டேன் டீச்சர். எங்க சொல்லு. போ, உனக்கு வேற வேலை இல்லைங்க. டீச்சர் பயங்கரமான கோபம். ஒரே கன்னத்துல அடிச்சார். ராமசாமி சொல்ற, வாட்டிய குட் சாப்பிட்டீங்க, வாட்டிய குட் சாப்பிட்டீங்க. அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. பிரின்சிபால பார்க்க போவா. ராமசாமி சொல்ல, அவர் கிடக்கா டீச்சர் தவற தப்பாங்க, அவரு தவற தப்பாங்க. பிரின்சிபால்கிட்ட போனா அவர் குச்சி எடுத்து அடிக்க ஓங்குறாரு. ராமசாமி சொல்றாரு, சார் லேடிஸ் ஃபர்ஸ்ட், ஜென்ஸ் செகண்ட் சார். அவரே சரி சார், நம்மகிட்ட படிக்கிற எவ்வளவு திறமையா இருக்காரு, எங்கடா கத்துக்கிட்ட? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். அப்படி சந்தோஷமான பருவம் மாணவ பருவம். மாணவ செல்வங்களே, தமிழ் குரல் நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிட்டீங்க. உலகத்தை வென்றதுக்கு 2 கைதான் தேவை. ஒன்று முகத்துல புன்னகை, அகத்துல நம்பிக்கை. முகத்துல புன்னகை, அகத்துல நம்பிக்கை. வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு 2 C தேவை. ஒன்று பயிற்சி, 2வது முயற்சி. உண்மை இல்லையா? நம்ம உடம்புல இருக்க வேண்டியது 2 சக்தி. ஒன்று ஞாபக சக்தி, 2வது ஜீவன சக்தி. நம்ம என்னைக்கு போற்ற வேண்டியது 2 பக்தி. ஒன்று தெய்வ பக்தி, 2வது தேச பக்தி. நல்ல கைது பாப்பா. அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும். உலகில் உள்ள மொழிகளிலே உன்னதமான மொழி தமிழ் மொழி. பறவைகளிலே உன்னதமானது காகம், மிருகங்களிலே உன்னதமானது மான், வாத்தியங்களிலே உன்னதமானது வீணை, நவரத்தனங்களிலே உன்னதமானது முத்து,
மொழிகளிலே உன்னதமான மொழி நம் தமிழ் மொழி மட்டும்தான். தாய்மொழியா தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியில நீங்க நல்லா படிக்கணும் மாணவ செல்வங்களே. தமிழ் கூட நிகழ்ச்சி நடக்குதுன்னா நீங்க இன்னிலிருந்து உங்களுடைய அட்டவணையெல்லாம் மாத்தணும். நான் கேட்கிறேன், 6 மணிக்கு எந்திரிக்க கை வைப்பா. 6 மணிக்கு 6 மணி. வெரி குட் வெரி குட். 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, வாழ்த்துக்கள் பாப்பா. 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்க 5 மணி 5 மணி 5 மணி ஓகே, கையை கீழே போடுங்க. 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்க 4 மணி 4 மணி. 3 மணிக்கு எந்திரிக்கிறவங்க 3 மணி 3 மணி 3 மணிக்கா? சூப்பர். இப்படியே கை வைங்க பாசா. இப்பெல்லாம் எங்க வீட்டுல எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. 2 மணிக்கு 2 மணி 2 மணிக்கு மாணவர் ஐயா 3 மணிக்கு அருமை உழைக்கிறேன். மாணவ செல்வங்களே ஒண்ணும் கிடையாது, நல்லா கேளுங்க. 6 மணிக்கு எந்திரிச்சா நீங்க மனிதன் ஆகலாம். 5 மணிக்கு எந்திரிச்சா நீங்க வெற்றியாளன் ஆகலாம். 4 மணிக்கு எந்திரிச்சா நீங்க சாதனையாளன் ஆகலாம். 3 மணிக்கு எந்திரிச்சா நீங்க மகான் ஆகலாம். 2 மணிக்கு எந்திரிச்சா நீங்க பைத்தியக்காரன் ஆகலாம். 7 மணிக்கு சோம்பேறி, 8 மணிக்கு படு சோம்பேறி, 9 மணிக்கு நோயாளி, 10 மணிக்கு ஐசியூ நோயாளி. அதனால என்ன முடிவு வரணும்? அழகா சொன்னாங்க, நல்ல பொழுதையெல்லாம் தோங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுப்பதுடன் தானும் கெட்டார். அல்லும் பகலும் செய்து கல்லாயிருந்து விட்டு அம்சம் இல்லை என்று அலட்டி கொண்டாருன்னா, வெளித்துக் கொண்டவரெல்லாம் பிழைத்துக் கொண்டாருன்னா ஒரு அருமையான பருவம். நிறைய தமிழ் படிங்க. எவ்வளவு சொல்லிருக்க கல்வியை பத்தி ஆலடியார் சொல்லியிருக்கிறாருங்க. இல்லை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமாறு தாமோரா கேடின்றால் எம்மை உலகத்தை யாம் காணும் கல்வி என்னும் அம்மர் அறுத்து மறந்துருச்சு. உலகத்தில் உள்ள மருந்துல சிறப்பான மருந்து கல்வி மட்டும். அதை மறந்து இருக்கிறார். இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் பார்க்கறப்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே அப்துல் கலாம் ஒரு பள்ளி உணவு போனாருங்க. அப்துல் கலாம் பொம்பளை பிள்ளைகிட்ட கேள்வி கேட்டாருங்க. எங்க வேணாலும் அப்துல் கலாம் கேள்வி வைப்பார். உலகலை போட்டியில ஐஸ்வர்யா ராய் வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம்? ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லிச்சு, அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க, அதனால ஜெயிச்சாங்க. 2வது ஒரு பொண்ணை கேட்டார், உலகலை போட்டியில ஐஸ்வர்யா ராய் வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம்? அந்த பொம்பளை பிள்ளை சொல்லிச்சு, அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாங்க, அதனால ஜெயிச்சாங்க. 3வது நம்ம திருப்பரங்குன்றம் ஸ்கூல்ல படிச்சது இல்ல, அரசு மேல்நிலை பள்ளி. அந்த பிள்ளைகிட்ட கேள்வி கேட்டாங்க, உலகலைய போட்டியில ஐஸ்வர்யா ராய் வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம்? அந்த பிள்ளை சொல்லிச்சு, நம்ம ஸ்கூல்ல படிச்சது இல்ல, அந்த போட்டியில நான் கலந்துக்கல, அதனால அவங்க ஜெயிச்சாங்க. அந்த போட்டியில நான் கலந்துக்கல, அதனால அவங்க ஜெயிச்சாங்கன்னா பாருங்க, சந்தோஷம் பாருங்க. பெண்கள் சிரிக்கணுங்க, நாட்டின் கண்கள்யா. அதுக்காக பொம்பளை பிள்ளையா பெருசு நினைக்காதீங்க. எங்க மாணவர்கள் தனி சிங்கங்கள் மாறி வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா. வெற்றி கொடியிட்டு மலைகள் முட்டும் மலை முட்டு, லட்சியம் விட்டு மலையிட்டு படையெடு படையப்பா. பொம்பளை பிள்ளைப்பா நீங்க பெருசா நினைக்காதீங்க. பையன் சாதாரண கிடையாது. ஒரு பையன் இன்டர்வியூ போனா அவனுடைய கேள்வி கேட்கிறாங்க, தம்பி எங்க கம்பெனியில உனக்கு வேலை கிடைக்கணும்னா நீ என்னப்பா செய்வ? அவன் சொன்னா, வெளியில கூட காசு வாங்கிட்டாங்க வேலை வர்றாங்க, அதனால கிடைக்காதுன்னு. 2வது ஒரு பையன் போனா, எங்க கம்பெனியில உனக்கு வேலை கிடைக்கணும் என்ன செய்வப்பா? அவன் சொன்னா, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதானா. 3வது நம்ம திருப்பரங்குன்றம் ஸ்கூல்ல படிச்சவன், நம்ம அரசு மேல்நிலை பள்ளி. அவன் போனா அவன்கிட்ட கேள்வி கேட்டாங்க, தம்பி எங்க கம்பெனியில உனக்கு வேலை கிடைக்கணும்னா நீ என்னப்பா செய்வ? அவன் சொன்னா, நீங்கள் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்படிப்பட்ட மாணவர்கள் அவங்க பொம்பளை பிள்ளை கைவிட்டு நீங்க என்ன வேடிக்கை வந்துருக்கீங்க. அப்படிப்பட்ட மாணவர் சொன்னா, மாணவர் சொல்லுங்களே நல்லா படிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஆயுதங்களிலே உன்னதமான ஆயுதம் எது? என்னப்பா ஆயுதம்? உலகத்தில் உள்ள ஆயுதங்கள்ல கல்வி. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா அது ஒன்று பேரைங்கெல்லாம் கிடையாது. கல்வி ஒன்றா சிறந்த ஆயுதம். அது ஆங்கிலத்துல சொன்னாங்க, எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் டு சேஞ்ச் யுவர் வேர்ல்ட். இந்த உலகத்தை மாத்தணும், வித்தியாசமா சிந்திக்கணும். ஒரு ஆள் எப்படி வச்சு கட்டது கைமண் அளவு, கல்லளவு உலக அளவு. இப்ப எப்படி பாருங்க, கட்டது கம்ப்யூட்டர் அளவு, கல்லளவு இன்டர்நெட் அளவு. ஆசிரியர் வகுப்புல பாடம் நடத்தாரு. பையன் கேட்டாரு, கணிப்பொறிக்கு எரிப்பொறிக்கு என்ன வித்தியாசம்? பையன் சொன்னார், கணிப்பொருள் மவுஸ் வெளியே இருக்கு சார், எரிப்பொருள் மவுஸ் உள்ள இருக்கு சாருங்க. அடுத்து கேட்டாரு, சாப்ட்வேருக்கு ஹார்ட்வேருக்கு என்ன வித்தியாசம்? சார் செடியை பிடுங்கினா சாப்ட்வேர், மரத்தை பிடுங்கினா ஹார்ட்வேர் சாருங்க. 3வது கேள்வி கேட்டாரு, முதல் பெஞ்சில் இருக்கிறவன்
கடைசி பெஞ்சில் இருக்கிற பையனுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க என்ன பாருங்க பதில். நீங்க பாடம் நடத்துறப்ப சோக்கடிச்சீங்கன்னா அதை கேட்டு செய்கிறவன் முதல் பெஞ்சில் இருப்பான் சார். உங்களே சோக்கடிக்கிற கடைசி பெஞ்சில் இருப்பான் சார். உங்களே கடைசி இருக்கா. சைவத்துக்கு அசைவத்துக்கு என்ன வித்தியாசம்? பையன் சொன்னா ஆடு வெட்டும் போது கண்ணுல தண்ணி வந்தா சைவம், நாக்குல தண்ணி வந்தா அசைவம் தான். பேச முடியாது. ரொம்ப அழகா இருக்கா நீ பையன் சொன்னா. நல்லா படிக்கிற மாணவ செல்வங்களே நிறைய பேசுவாங்க. மிகப்பெரிய ஆளுமை கொண்டவங்க. ஆளு வேலைக்கு போன தொண்டை சரியில்லை, 2 மணி நேரம் பேசுங்க. கடிகாரத்தை பார்த்து மனுஷன் கேட்டான், கடிகாரமே 4 முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்கே, உனக்கு சலிப்பே வரலையா? அந்த கடிகாரம் சொல்லிச்சு, என் மனிதனே நான் ஓலா விட்டால் நீ என்ன செய்வாய்? கடிகாரம் சொல்லிச்சு, மனிதனே மனிதன் சொன்னா நான் ஓலா விட்டால் உன்னை தூக்கி எறிந்து விடுவேன். கடிகாரம் சொல்லிச்சு, என் மனிதனே நான் ஓலா விட்டால் என்னை தூக்கி எறிந்து விடுவாய், ஆனா நீ ஓலா விட்டால் இந்த உலகம் உன்னை தூக்கி எறிந்து விடும்னா. மாணவர் எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்கணும். நமது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள்லாம் நல்லா படிச்சு பெரிய சாதனை படிக்கணும். ஒரு நல்ல தலைமை ஆசிரியர் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சது. நான் அடுத்த ஐயா அருமையா பேசுவாங்க. ஒரு செய்தி சொல்லி முடிச்சது. பேசலாம், எவ்வளவு நாளாலும் பேசலாம். ஏன்னா தமிழ் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மொழி. தமிழை பத்தி பேசிட்டே இருக்கலாம், எவ்வளவு நாளாலும் பேசலாம். அடுத்த ஐயா தெளிவா பேசுவாங்க. ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும். சாக்ரட்டிஸ் கேட்டா ஒரு மாணவன், ஐயா மாணவன் எப்படி இருக்க வேண்டும்? சாக்ரட்டிஸ் சொன்னார், ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கொக்கை போல இருக்க வேண்டும், கோழியை போல இருக்க வேண்டும், உப்பை போல இருக்க வேண்டும், உண்டை போல இருக்க வேண்டும். அது ஒண்ணும் புரியல. என்னங்க கொக்கை போல இருக்க வேண்டும் என்று சொல்லுவீங்க? தம்பி கொக்கு தண்ணிக்குள்ள நிற்கும்பா, எவ்வளவு நேரம் வேணாலும் நிற்கிறான். ஒரு மீன் கிராஸ் ஆனா போதும் அந்த கொக்கு விரைந்து அந்த மீனை பிடிக்கும். அதுபோல மாணவர்கள் தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும், வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஐயா கோழியை போல இருக்க வேண்டும் என்று சொன்னீங்களே, ஒரு கோழி கொப்பையை கிளறிக்கிட்டே இருக்க, எவ்வளவு நேரம் கிளற, அது வேண்டிய உணவு கிடைக்கிறப்ப அது உடனே எடுத்து சாப்பிடும். அது மாதிரி மாணவர்கள் தீமையான நட்பை எல்லாம் விட்டுவிட்டு நல்ல நண்பர்களோடு வாழ வேண்டும், நல்ல நட்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐயா உப்பை போல இருக்க வேண்டும் என்று சொன்னீங்களே, தம்பி சோத்த உப்பு போடுறான், குழம்புல உப்பு போடுறான், கூட்டுல உப்பு போடுறான், எங்கேயாச்சும் உப்போட வடிவம் தெரியுமா? தெரியாது. அது உப்பு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? நீங்க சமைக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உப்பு இருக்கு தெரியுமா தெரியாது? அது மாதிரி மாணவர்கள் எந்த தொழில ஈடுபட்டாலும் தனித்தன்மையோடு விளங்க வேண்டும். ஐயா உன்னை போல இருக்க வேண்டும் என்று சொல்லுங்களே, தம்பி உனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுப்பா, உடனே கேள்வி கேட்ட, உனக்கு சந்தேகம் தீர்ந்து போச்சுன்னா மாணவர்களுக்கு எப்போது சந்தேகம் வந்தாலும் ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொன்னாங்கன்னா ஒரு அருமையான பருவம். ஆசிரியர் பரிசோதனை திருப்பி கொடுத்தாரு. பொம்பளை பிள்ளை 98 மார்க், பையன் 2 மார்க். 98 மார்க் எடுத்த கொண்டு ஏங்கி அழுது 2 மார்க் கக்கன்னு சிரிக்கிறா. அந்த பொண்ணை பார்த்து கேட்டாருமா, 98 மார்க் எடுத்துறியாம அழுகுற சார், அந்த 2 மார்க் எங்க போச்சுன்னு தெரியல சார். 2 மார்க் எடுத்து கக்கன்னு சிரிச்சா. தம்பி அறிவுறுக்காக 2 மார்க் எடுத்து சிரிக்கிறே, அந்த 2 மார்க் எப்படி வந்துச்சுன்னு தெரியல சார். 2 மார்க் எப்படி வந்து? சிமெண்ட் பொருள்கள் எதை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன? சிமெண்ட் பொருள்கள் எதை கொண்டு தயாரிக்கப்பட வேண்டுமோ அது எதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது? உடனே பயிரிடுதா. கிரிக்கெட் பற்றி குறிப்பு வரைய பயிரிடுதா. இவர்கள் மழையால் ஆட்டம் ரத்து முடிஞ்சு வச்சு எவ்வளவு அருமையா சிந்திக்கிறானா. மாணவ செல்வங்களே, ஒரு நல்ல பருவத்துல நீங்க படிக்கிறீங்க. ஒரு தமிழ் கூட நிகழ்ச்சி, தமிழை நிறைய தெரிஞ்சுக்கணும். உலகில் உள்ள மொழிகளிலே உன்னதமான மொழி தமிழ் மொழி மட்டும்தான். படுத்திருக்கும் வெனாக்குழி போல மீசை வைத்த பாண்டியர்கள் வளர்த்த மொழி, கடலில் நீரை உடுத்திருக்கும் உலகத்தில் தலைமை வாங்கும் உயர்ந்த மொழி, வெளிநாட்டார் மொழிக்கு சொற்கள் கொடுத்திருக்கும் மல்லல் மொழி, குமரி மொழி, காப்பிய மொழி, அறிவில் மூத்த வள்ளுவனை ஈன்ற மொழி தமிழ் மொழி என்று சொன்னார். அந்த தமிழை நீங்களெல்லாம் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு நல்ல எனக்கு வாய்ப்பை கொடுத்து உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு, மலர்ந்த முகத்தை பார்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தீர்கள். இந்த அருமையான தமிழ் கூட நிகழ்ச்சியிலே உங்களோடு பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பை பெருமையாக நினைக்கின்றேன். அறுபடை வீட்டிலே முதற்படை வீடாக விளங்குகின்ற திருப்பரங்குன்றம் மண்ணிலே அரசு மேல்நிலைப் பள்ளியில் பேசுவது எனக்கு சிறப்பு என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றியோடு நிறைவு செய்வேன். நன்றி, வணக்கம். அந்த தன்னுடைய நாவல் வலிமையால் மிகச் சிறப்பாக நம்ம மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க.
அதற்காக வந்து நம் பள்ளியின் சார்பாக பலத்த கரவசத்தோடு அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். மாணவ செல்வங்களே, நல்லா நேரா நேரா தம்பி, பணம் எடுக்கிற தம்பி எழுந்து நின்று ஒண்ணு நேரா உட்காரு. என்ன செய்யணும், தலைமை ஆசிரியருக்கு வெற்றி நிச்சயம் என்ற ஒரு நூலை பரிசா தரணும்னு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எல்லா நிகழ்ச்சியிலையும் நூல் பரிசுன்னு கொண்டு வந்தாங்க. நூலுனா புத்தகம். அந்த புத்தகத்தை பரிசா தர காலத்தை தர்றோம். அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? வெற்றி நிச்சயம். என்ன பேரு? நல்லா சத்தம் போட்டு சொல்லு. ஐயா வெற்றி மனிதர் நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக வாழ்த்தி இந்த பரிசீலனை தருகிறோம். நல்ல கைவிட்டு அந்த மத்திய தம்பி போய் கைவிட்டு ஆண்டனு இந்த கைவிட்டு போய் எடுத்து வச்சிருக்கா. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கியா சேர்ந்து தம்பி, எல்லாரும் சேர்ந்து தம்பி ஒரு மழை எடுத்துட்டு அவர் கிளம்புறாரு. ஐயா கொடுப்பா. இப்ப நம்ம தலைமை ஆசிரியர் போல ஒரு மனிதனை பார்க்க முடியாது. பிறருக்காக வாழக்கூடிய அற்புதமான மாமனிதர் பௌர்ணமி சந்திரன். அவரு எங்களுடைய பெருமைக்குரியவர். நல்ல ஓய்வு பாராட்டலாம். சந்திரன் குளிர்ச்சி, சந்திரன் நேசம், எப்படி வெளிச்சம் எல்லாமே அவர் தான் உங்களுக்கு. இப்ப அடுத்து ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் வேலைக்கு போனோம். ஒரே நிறுவனத்துல 25 வருஷமா பணிவு. 35 வருஷமா. நல்லா கை தட்டுங்க. நல்லா ஓய்வு பாராட்டுங்க. வாழ்த்தி வெளியிடும்போது வாழ்த்தலாமே. வாழ்த்துங்க. நன்றி. வராதியா எங்களுக்கு பிள்ளைதான் வேணும். இப்ப எல்லாருக்கும் வாழ்வு இன்ப தமிழ் என்று உயிருக்கு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அப்படி Jallikattu dhotis and shirts from the house of Plateau.